Hi my dear business என் பேர் கல்ஸ்டன் எம்பி வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ்க்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றது. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஎம்எல்டி, டிஆர்டிடி, டிஆர்டிடி பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ்னு ஒரு கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ்க்கு மேக்ஸிமம் சேம் கட் ஆஃப் தான் வரும். சயின்ஸ் குரூப் கொஞ்சம் கட் ஆஃப் மாறும். உங்களுக்கு வந்து பியூர் சயின்ஸ் ஆனீங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் மாறும். பட் டிப்ளமோ இன் ஆப்டிமெட்ரின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் கட் ஆஃப் கால்குலேட் இருக்கு. அதை நம்ம எப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு இருக்கு. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நார்மலைசேஷன்லாம் பண்ணி, அதாவது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி கம்பேர் பண்ணி உங்களுக்கு கட் ஆஃப். இந்த வீடியோவில் பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ்க்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது, டிப்ளமோ இன் ஆப்டிமெட்ரிக்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎம்எல்டி, டிஆர்டிடி, டிஆர்டிடி பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, நீங்கள் பயாலஜி குரூப்பாக இருந்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரீனிங் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 4 ப்ளஸ் பயாலஜி டிவைடட் பை 2. ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் ஆட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. பயாலஜி ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த 2 மார்க்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரு சைடும், பயாலஜி ஒரு சைடும். பயாலஜியை 2 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கிடைச்சிடும் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதே நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பயாலஜியில் உங்களுக்கு 2 வரும். பாட்னி ஜுவாலஜி ஆட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்கள் கட் ஆஃப் வந்துடும். இப்போ வந்து நம்ம டிப்ளமோ இன் ஆப்டிமெட்ரி பார்ப்போம். டிப்ளமோ இன் ஆப்டிமெட்ரி சேம் தான், அதே நம்ம சொன்னது தான். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மேக்ஸ், இப்போ ஆப்டிமெட்ரிக்கு உங்களுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் கேட்பாங்க. மேக்ஸ் எடுத்துக்கிட்டு 2 ஆல் டிவைட் பண்ணணும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் மேக்ஸை 2 ஆல் டிவைட் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் ஆப்டிமெட்ரி கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்லுவோம். இப்போ வந்து பயாலஜி குரூப்பு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே. ஃபிசிக்ஸில் 80 மார்க் எடுத்திருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் 80 மார்க் எடுத்திருக்காங்க, பயாலஜியில் 80 மார்க் எடுத்திருக்காங்க. இப்போது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணால் 160 வருது. அதை 4 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. பயாலஜியில் 80 எடுத்திருக்காங்க, அதை வந்து 2 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 160 4 ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 40 வரும். அந்த 80 பயாலஜி மார்க் 80 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 40 வரும். 40 + 40 80. இது வந்து 100 மார்க்கு தான் கட் ஆஃப். நீங்கள் வந்து பேரமெடிக்கல் டிகிரிலாம் எடுத்தீங்கன்னா 200 மார்க்கு வரும். நீங்கள் டிப்ளமோக்கு 100 மார்க் தான் கட் ஆஃப். இப்போ 100க்கு 80 கட் ஆஃப். நம்ம பார்த்த எக்ஸாம்பிளுக்கு 100க்கு 80 இதான் கட் ஆஃப். உங்களுக்கு எந்த ஒரு கட் ஆஃப் டவுட்டாக இருந்தாலும் உங்கள் மார்க் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. நம்ம கட் ஆஃப் கால்குலேட்டே பண்ணி கொடுத்துட்றோம். இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து கேட்கலாம், நம்ம கட் ஆஃப் கால்குலேட்டே பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ நம்ம சொன்னது எதாவது புரியல அப்படின்னா உங்கள் மார்க்கையே சொல்லுங்க, நம்ம கட் ஆஃப் கால்குலேட் பண்ணிடலாம். ரேங்க் லிஸ்ட் வரும்போது உங்கள் நேம் டைப் பண்ணி கட் ஆஃபை செக் பண்ணிக்கலாம். அதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. டிப்ளமோ கவுன்சிலிங்கை பொறுத்தவரை நம்ம சேனல் உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை எப்படி பிடிச்சிருந்தா நம்ம ரெக்யூஸ் பண்ணி ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். Thank you for watching friends. Thank you.